பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பார்த்தாலே தெரியுது. சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறீங்க. வெயிலாக இருக்குது, சூடாக இருக்குது. எனக்கு தெரியும், சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் சபைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த 6வது வசனம், இதே நாள் இதே மாதிரி பயங்கரமான வெயில், நெஞ்சை புழைக்கிற வெயில், புழைக்கிற வெயில், அந்த வெயிலில் ஆண்டவர் சிலுவையிலே அறைவதற்காக ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட நேரம் இது. இந்த வெயிலில் அவர் உடம்பெல்லாம் பாலமாலமாக கிழிக்கப்பட்டு, அடித்து, தலையில் முள்முடி சொருகப்பட்டு அழைத்து சென்ற நேரம். இந்த நேரத்தை நம் மனதில் நினைத்து ஒரு நிமிடம் அந்த கல்வாரி காட்சியை நாம் ஒருவர் மனதிலும் படமாக பார்ப்போம். அவர் எவ்வளவு வேதனையை அனுபவித்தார், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார். யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதாவது ஆண்டவருக்கு சிலுவையில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ காடினா சாதாரண காடி கிடையாது, கடற்காளான். அந்த கசப்பு எப்படி இருக்குமா, நம்ம நாக்கில் வச்சோடனே நம்ம உடம்பெல்லாம் அந்த கசப்பு பரவி, அதாவது என்ன சொல்லுவாங்க, 1000 விஷப்பாம்புகள் கடித்தா எந்த அளவுக்கு நமக்கு அந்த கசப்பு தெரியுமோ அதை விட கசப்பான ஒரு இது கடற்காளான். அதை கலந்து கொடுத்து ஆண்டவரை சுவைக்க வைத்தார்கள். ஆண்டவரும் சுவைத்தார். அந்த கசப்பை சுவைத்து உலகத்தில் உள்ள அனைத்து கசப்புகளையும் அவரே ஏற்றுக்கொண்டதனால் நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளோ கசப்புகள் இருக்கும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். எல்லாவற்றையும் நாமும் சகிக்க வேண்டும் என்பதை அவர் அடையாளம் காட்டி கசப்பை ஏற்று முடித்தார். நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கசப்புகளையும், உலகத்தில் உள்ள அனைத்து கசப்புகளையும் ஏற்று முடித்தார். அடுத்தது அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். பிதாவானவர் அவருக்கு என்ன கட்டளைகளை கொடுத்திருந்தாரோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றி முடித்தார். அடுத்து வேதத்தில் அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடித்தார். தீர்க்க தரிசன வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடித்தார். பிதா இயேசுவுக்கு கொடுத்த ஊழியம், அவர் பல இடங்களில் சுற்றித் திரிந்து, மலைகள், கடற்கரை மற்றும் பல இடங்களில் சுற்றித் திரிந்து மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை விதைத்தார். விதைத்து ஜனங்கள் மத்தியில் எல்லா காரியங்களையும், பரமபிதாவை பற்றி சகல காரியங்களையும் விதைத்து முடித்தார். பிதா அவருக்கு கொடுத்த அனைத்து காரியங்களையும் செய்து முடித்ததனால் அந்த இடத்திலே ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அடுத்து 1 பேதுரு 2:10, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். அதாவது ஏசப்பா சிலுவையில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிப்பதற்கு முன்பாக நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவர் அந்த இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மளுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த இரத்தத்தினால் நம்மளை பாவமற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்மளை தெரிந்து கொண்டார். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதாவது ஃபஸ்ட்டில் எல்லாரும் நமக்கு அந்த காலத்தில் சரியாக ஊழியம் செய்ய முடியாத காலமாக இருந்தது. ஆண்டவர் சுற்றித் திரிந்த காலங்களில் கடைசி காலகட்டத்தில் அவர் சரியாக ஊழியம் செய்ய முடியல. அவருக்கு எதிராக ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இது பிளாத்தூனால் கொண்டு நிறுத்தப்பட்டு அந்த மன்னனாலே அவரை குற்றவாளி என்று நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில், அவர் இல்லை இவர் குற்றவாளி என்று சொன்னால் கூட விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு ஜீசஸுக்கு எதிராக முழு அந்த நாட்டு ஜனங்களும்
புரட்சி செய்து நீ இவரை விடுவித்தால் உன்னை அவரை ஒழித்து விடுவோம் என்று மக்கள் கூறிய நாள் மக்களுக்கு பயந்து, ஜனங்களுக்கு பயந்து அவர்களிடம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார். யாரே? பிலாத்து. அதனால் ஆண்டவர் அன்னைக்கு பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் இன்றைக்கி ஒரு விடிவு இருக்குது. அந்த விடிவு தான் இன்றைக்கி இங்கே எங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி குட் ஃப்ரைடே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நம்ம இதில் இவ்வளோ பேர் உட்கார்ந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னும் ஒரு 4-5 சர்ச்சஸ், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அது ஒரு விசேஷமாக ஆண்டவரை நினச்சி ஆண்டவரை நினைவு கூறுகிற நாள் இது. ஆண்டவர் இறந்த நாளை நினைவு கூறுகிற நாள். அவர் நமக்காக பாடுபட்டு மரித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கிரயம் பெற்ற இந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். இப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இறந்த நாளை நம்ம நினைக்கிற டைமில் எல்லாம் வரும் மனசில். அவங்க நமக்கு செய்த நன்மைகள், நல்ல காரியங்கள், நம்ம வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஏசப்பாவை நினைக்கிற டைமில் உலகத்தில் நம்ம தாய் தகப்பன் செய்யாத அளவிற்கு எல்லா காரியங்களையும் அவர் உயிரையே நமக்கு தியாகமாக தந்த இந்த தியாக திருநாளில் உங்கள் மத்தியில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தில் இன்னும் 2 நிமிஷம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடி நமக்காக பசாசின் அந்தகாரங்களை ஒழித்து நமக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார். விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் உள்ள விசுவாசத்தின் மூலம்தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இந்த சபையில் கூடியிருக்கோம்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நம்ம எல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அடுத்தது அவர் எதெல்லாம் சிலுவையில் முடித்தார்னு சொன்னால், பாவம் என்னும் பிரச்சனைகளை சிலுவையிலே இரத்தத்தை நமக்கு கிரயமாக கொடுத்து முடித்தார். தடை நிறைந்த காலம் முடிந்தது. தடை நிறைந்த காலம்னா அந்த காலத்தில் நீங்கள் ஃப்ரீயாக போய் சர்ச்சில் ஒரு அளவு தூரம் தான் போக முடியும், அதை தாண்டி போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட போக முடியாது. அந்த திரையை கிழித்தார். கிழித்து இன்றைக்கி பாஸ்டர் அங்கே உட்காந்துட்டு இருக்கார் பாருங்கள், அங்கே பாஸ்டர் மட்டும்தான் உட்கார முடியும். நம்ம அந்த இடத்த பார்க்க முடியாது. பாஸ்டர் மட்டும்தான் உள்ளே போக முடியும். பாஸ்டர் காலில் கயிறு கட்டி உள்ளே அனுப்பிடுவாங்க. இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்கும் சுற்றி. அவர் உள்ளே போயிட்டு எதுக்கு காலில் ஒரு சலங்கை வேற கட்டி அனுப்புவாங்க. என்னென்னா திடீர்னு உள்ள ஏதாவது ஆகி போச்சுன்னா அந்த இன்னொரு ஆள் உள்ளே போயிடக்கூடாது. போனால் அது ஒரு பெரிய பாவம். அவரை காலை அப்படி இழுத்து தான் வெளியே எடுக்க முடியும். அது மாதிரி உள்ள காலம் அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக கிருபையின் காலமாக ஆண்டவர் மாற்றினார். அடுத்து பழைய கற்பனைகள் முடிந்து புதிய கற்பனைகள் பிறந்தது. ஆண்டவர் அப்போ இருக்க கடுமையான சட்டங்கள், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஒருத்தனை கொன்னுட்டாங்கன்னா அவனையும் கொன்னுருவாங்க. அது மாதிரி கொடுமையான சட்டங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார். பிதாவின் சித்தம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. அடுத்தது கடைசி நான் இங்கே இருந்த டைமில் ஒரு 2 வசனம் கடவுள் கொடுத்தாரு, அதை மட்டும் பண்ணிக்கலாம். 1 பேதுரு 3வது வசனம், 1-2 யாராவது படிங்க. ஆமேன். அதாவது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அது ஒரு சில சிஸ்டர்ஸ் சிரிக்கிறாங்க. கீழ்ப்படிந்து நம்ம ஆளுங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. என்ன பிரதர், என்ன இங்கே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது அதுக்கு வேதம் சொல்லுது, கடவுள் சொல்கிறாரு, கடவுளோட வார்த்தை சொல்லுது, கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்திருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுடைய கணவன்மார்கள் ஒரு சில காரியங்களில் அவர்கள் கடவுளோட காரியத்திலிருந்து பின்னோக்கி சென்றிருந்தால்
உங்களுடைய கீழ்ப்படிதலும் திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தீர்களானால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடவடிக்கைகள் அவர்களை பார்த்து போதனையின்றி உங்களுடைய தொடர் ஜெபத்தினாலேயும் உங்களுடைய மறைவாக உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தினாலேயும் அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களை விட்டு உங்களிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்று கடவுள் சொல்கிறார். இதுதான். அதனால் எல்லா வீட்லேயும், மொத்தம் என் வீட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா வீட்லேயும் ஜாப்புக்கு போயிட்டு வராங்க. எல்லாருமே கஷ்டமான ஜாப் தான். இப்போ எந்த ஜாப்லேயும் ஃப்ரீயோ எதுவுமே கிடையாது. 8 ஹவர் அது இதெல்லாம் கிடையாது, 12 ஹவர். அங்கே எவ்வளோ பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசில் போட்டு நம்ம ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மனசில் போட்டு பூட்டிட்டு வருவாங்க. இங்கே பசாசு என்ன பண்ணுவான், எரிச்சலின் ஆவியை மனைவி இடத்துல போடுவான். போடுற டைம் என்ன ஆகும், இவங்க அவர் வர்ற டைமில் அவர் மூஞ்சி முன்னு வச்சுட்டு இருந்தால் இவங்களும் முன்னு வச்சுட்டு இருப்பாங்க. அவர் வர்ற டைமில் சந்தோஷமாக அவரை உற்சாகமாக வரவேற்று அவருக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தும் போது அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அது இல்லாத வீடு என்ன ஆகும், வேற ஒன்றும் ஆகாது. உங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் ஆகாது. பசாசு வந்துடுவான். உங்கள் பக்கம் ஒரு பசாசு, அவர் பக்கம் இன்னொரு பசாசு வந்துடுவான். மாற்றி மாற்றி பிரச்சனையை டெவலப் பண்ணி அந்த வீட்டில் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஆசீர்வாதம் கடவுள் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுவார். அப்போ அங்கே பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி 5% பிரச்சனை 50% பிரச்சனையாகிடும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சபை வளரணுன்னா இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீட்லேயும் புருஷனுக்கு மனைவிகள் கீழ்ப்படிவது மிக முக்கியம். நீங்கள் கீழ்ப்படிவதை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்து வளரும் போது அதை பார்த்து தான் அவங்க கீழ்ப்படிதல் என்னன்னு சொல்லி கற்றுக்கொள்வாங்க. எப்பொழுதும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எப்பொழுதும் சோத்திரம் சொல்லி பழகுங்க. சோத்திரம் சொல்லியே ஒரு வாழ்க்கையும் இது பண்ணுங்க. அதுக்காக வெளியே தெரிகிறபடி சோத்திரம் சொல்லணும்னு நான் சொல்ல, மனசுக்குள்ளேயே வேலை செய்கிற இடத்துல மனசுலேயே ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு மனசில் சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் ஸ்தோத்திரம் சொல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸ்தோத்திரம் சொல்ல நேர்மையாக இருக்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எனக்கு வந்திருக்கு, இப்போவும் வந்துட்டு இருக்கு. நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற டைமில் அங்கே தான் பிரச்சனை வரும். எனக்கு எதிராக எல்லாரும் எழுப்புவாங்க. ஆனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் பெரிய கலகலப்பை உருவாக்கி விடுவாங்க. எல்லாம் அப்புறம் என்கொயரி பண்ணி முடிக்கிற டைமில் நான் ஜெயிச்சிருவேன். ஏசப்பா என்ன ஜெயிக்க வச்சுருவேன். அப்படி போயிட்டுருக்கு. நான் இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன் அங்கேயும். அதனால் இதை கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நீங்கள் செயல்படுத்துங்க. அது மாதிரி 6:7 1 பேதுரு 3வது அதிகாரம் 6:7. இப்போ புரியுதா பிரதர்? நீங்கள் உங்களை எத்தனை பேர் ஆண்டவனேன்னு கூப்பிடுறாங்க? யாராவது கூப்பிட்றாங்களா? என்ன கூப்பிடலை, யாரையும் கூப்பிட்டுருவாங்க. இனி கூப்பிடுவாங்க. வேதத்தில் அப்படி தான். ஆசீர்வாதத்தின் தகப்பனை சாராள் ஆண்டவனேன்னு கூப்பிட்ருக்காங்க. எங்கள் பாஸ்டரோட வீட்லேயும் அப்படி தான். பாஸ்டர் அம்மா ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன பாஸ்டர்? அதனால் நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும். அது ஒன்று. அடுத்து இன்னும் பலகீனமான பாண்டங்கள். நம்முடைய மனைவிகள் எல்லாம் பலகீனமான பாண்டங்கள் தான். என்னென்னா அவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, உலக அனுபவம் குறைவு. இப்போ நிறைய படிக்கிறாங்க, வெளியே போயிடுறாங்க. ஆனால் நம்ம வெளியே போயிட்டு அவங்க உணர்வுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சு இது பண்ணணும். அதனால் அன்பு சகோதரிகளே, நீங்களும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவன்மார்களே நீங்களும் மனைவின் மீது அன்பு செலுத்தி சந்தோஷமாக இருக்கும் பொழுதே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம சபையும் ஆசீர்வதிக்கப்படும்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பம் உயரும் பொழுது, செல்வ செழிப்போடு உயர்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் சபையையும் ஆசீர்வதிப்பார், சபையில் உள்ள தேவைகளையும் சந்திப்பார். நன்றி, வணக்கம்.